ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு காலையிலே ஒரு மினி விளாக் பார்த்துரலாமா? இன்னைக்கு காலை பொழுது சூப்பரா நடந்துட்டு இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எங்க ஊர்ல இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சுட்டே இருக்கு. என்னைக்குமே செங்கல்பட்டு அரிசியில பொங்கிட்டு இருப்பேங்க. இன்னைக்கு வந்து அரிசி தீர்ந்து போச்சு. அதனால இன்னைக்கு பொன்னி அரிசியில சூப்பரா சாதம் வடிச்சாச்சு. இது எங்க ப்ரூனோ கண்மணி எல்லாருக்கும் சேர்த்துமே நான் போட்டு அப்படி வடிச்சு எடுத்தாச்சு. நல்லா பூ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அரிசி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அரிசி வந்து காமதேனு பொன்னி சரிங்களா? பிள்ளைங்க ஸ்கூல் போறதுக்காக பருப்பு குழம்பும், கொழிசால மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேங்க. அந்த மழைக்கு வந்து பருப்பு குழம்பு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க வந்து இந்த பருப்பு குழம்பு வச்சு குடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சைட்ல மீன் ஃப்ரை இருக்கிறனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா வீட்டுக்காரங்க இந்த மாதிரி பருப்பு குழம்பு மட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் தனியா மீன் குழம்பு வைக்கிறேன். அதுக்கப்புறம் சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி சுட சுட இருந்துச்சுதுங்க. நல்லா சில்லுன்னு இருக்கிறனால கொஞ்சம் குடிக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன். அது செங்கல்பட்டு அரிசி தண்ணினா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது பொன்னி அரிசி அந்த அளவுக்கு விசேஷமா இல்ல. சட்னி வந்து தண்ணி போல வச்சிருக்கேன். இது வந்து ஆப்பத்துக்கு சரிங்களா? அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். நல்லா சுட சுட காரசாரமா இறக்கி வச்சாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு எங்க வீட்டு மதியான சாப்பாடு. உங்க வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா